குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து புகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமகா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/6/2025 வியாழக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 29ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:56 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:33 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:19 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று அதிகாலை 2:37 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 2:56 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 10:33 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இரவு 10:33 வரை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், பிறகு ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பண்டிகை திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் சப்தாவரணம். பழனி ஸ்ரீ ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் பவனி. காட்டுப்பரூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் தெப்ப உற்சவம். அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோர் ரதத்தில் பவனி. திருஞான சம்பந்தர், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், ஸ்ரீ முருக நாயனார் ஆகியோருடைய குரு பூஜை. இன்றைய நாளுக்கான வழிபாடு. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வர அதிக நன்மைகள் வசமாகும். இந்த நாளுக்கான சிறப்பு. கால்நடைகள் வாங்குவதற்கு உகந்த நாள். மந்திர உபதேசம் பெறுவதற்கு சிறந்த நாள். தலைமை பொறுப்புகளை ஏற்க நல்ல நாள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:19 முதல் 4:04 வரை மேஷ லக்னம். காலை 4:05 முதல் 6:10 வரை ரிஷப லக்னம். காலை 6:11 முதல் 8:21 வரை மிதுன லக்னம். 8:22 முதல் 10:29 வரை கடக லக்னம். 10:30 முதல் மதியம் 12:31 வரை சிம்ம லக்னம். 12:32 முதல் 2:31 வரை கன்னி லக்னம். 2:32 முதல் மாலை 4:37 வரை துலாம் லக்னம். 4:38 முதல் மாலை 6:48 வரை விருச்சக லக்னம். 6:49 முதல் 8:56 வரை தனுசு லக்னம். 8:57 முதல் 10:50 வரை மகர லக்னம். 10:51 முதல் 12:33 வரை கும்ப லக்னம். 12:34 முதல் காலை 2:14 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லலாம். அப்படி சொல்வதால் குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். குருவருளோடு திருவருளையும் பெறுவீர்கள். குரு கடாட்சம் பரிபூரணம். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் குருவருளோடு திருவருளும் கிடைக்கும். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தகே. வியாழக்கிழமை காலை வழிபடுபவர்களுக்கு குரு கடாட்சம் பரிபூர்ணமாக சித்திக்கும். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம்.
கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது விசேஷம். அவரே குருகாரகன், புத்திரகாரகன். குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருப்பவர்கள் இந்த 6 நாள் சஷ்டி தினங்களிலும் அல்லது மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி தினங்களிலும் விரதங்களை அனுஷ்டித்தால் குழந்தை பேறு உண்டாகும் என்பது ஐதீகம். அதே போல மகப்பேறு என்று மருவி இப்பொழுது முகப்பேறு என்று அழைக்கக்கூடிய பகுதியில் ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபடுவதாலும் குழந்தை பாக்கியம் சித்திக்கும். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். எல்லோரிடத்திலும் அனுசரிப்பாக நீங்கள் இருப்பதாலும் உங்களுக்காக மற்றவர்கள் உதவி செய்ய முன் வரலாம். எந்த தேவை இருந்தாலும் அதனை மற்றவர்களிடம் தாராளமாக கேட்பீர்கள். அவர்களுடைய ஆதரவு நிச்சயம் இந்த நாள் உண்டு. கிரக போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் உருவாக்கும். வங்கி பிரச்சனைகள் தீரும். பேங்க் சம்பந்தமான தொந்தரவுகள் அகலம். வங்கி நபர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் அவமதித்திருந்தாலும் உங்களிடம் நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைகள் உண்டு. நேரம் காலம் உங்களுக்கு சில நேரம் சார்பற்ற தன்மையில் இருந்தாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த தன்மைகள் எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய நாளாக இருக்கிறது. வேலை தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு புது விஷயங்கள் தோன்றும். அடுத்தடுத்த காரியத்தை முன்னின்று நடத்த போகிறீர்கள். சுபகாரிய முன்னேற்றங்கள் முயற்சிகள் கைகூடி வரும். எண்ணிய காரியங்கள் ஈடேறும். பல நன்மைகள் குடும்பத்தில் நீங்களே முன்னின்று செய்வீர்கள். வீட்டிற்கு மூத்தவர்களாகவோ அல்லது இளையவர்களாகவோ நீங்கள் இருந்தாலும் உங்களை கேட்டே சில காரியங்கள் நடக்கும். எல்லோருக்கும் தலைமையில் நீங்களே இருந்து வழிநடத்த வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். வியாபார போக்கில் வருமானம் கிடைக்கும். கடன் கொடுத்தவர்கள் கூட உங்களிடத்தில் இருந்து எந்த பிரச்சனைகளும் செய்யாமல் விலகி இருக்கலாம். கடன் பற்றிய பய உணர்வுகள் சற்று தனியும் நாள். தேவைக்கு ஏற்றபடி பண வரவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களில் பணம் வந்து சேரும். எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்க பெறுகிறது. அதிசயங்களும் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாக்கும். ஆச்சரியங்கள் நிறைந்ததாகவே அமைய போகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை, திடகாத்திரமான எண்ணம் உங்களை தொழிலில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவு உண்டு. நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய முகப்பொழிவு தேஜஸ் நன்றாக இருக்கும். தன்னம்பிக்கை உள்ளவர்களாக வெற்றி நடை போடுவீர்கள். புதிய வண்டி வாங்க வேண்டும். வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சுப காரியத்திற்குண்டான பணத்தை சேமிக்க செய்வீர்கள். வீட்டில் விசேஷங்கள் எனும் பொழுது பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக புத்தாடை மற்றும் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். இந்த நாள் உங்களுக்கு உடல் நலமும் மனநலமும் சீராக அமையும். எடுத்த காரியத்தை மிக சரியாக செய்வீர்கள். விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு வேகம் உண்டாக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். கொடுத்த பணம் மீண்டும் கைக்கு வந்து சேரும். தந்தையினுடைய வகையில் அவர்களுடைய முந்தைய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மூதாதையர்களுடைய அருளாசி பெற வேண்டி வழிபட்டால் நல்லது. தந்தை வழியிலும் தாய் வழியிலும் உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். எடுத்த வேலைகள் திருப்திகரமாக இந்த நாள் அமையக்கூடும். தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். வருமானம் பெறுவீர்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வங்கள் உண்டாகும். பள்ளியில் நல்ல மாணவர் என்கிற பெயர் எடுப்பீர்கள்.
பெற்றோர்களுக்கும் இதன் மீதான நாட்டங்கள் உண்டாக்கும். நல்ல புகழ் சம்பாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்புகளை உண்டாக்காது. இந்த நாள் உங்களுக்கு மன தெளிவுகள் உண்டாக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக அமையும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். லாபங்கள் மென்மேலும் பெருக்கும். போட்டிகள் இருக்கும், அதனை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களிடம் வெளிப்படும். இந்த நாள் ஆயுளும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். சகல நன்மைகள் வந்து சேரும். பொறுப்போடு நடந்து கொள்வீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பொருள் வரவு உண்டு. லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வெளி இடங்களில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மென்மேலும் வருமானம் கூடும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் உண்டான விஷயங்களை கையாளுவீர்கள். லாபத்தை பெறக்கூடும். சேமிப்பு அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார நிலைகளில் சற்று நெருக்கடிகள் உண்டாக்கும். மனம் தளராதீர்கள். கவலை வேண்டாம். இறை வழிபாடு செய்பவர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடும். தம்பதியர்கள் இருவருமே அனுசரித்துதான் போக வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருக்கும். வண்டி வாகன பயணங்களில் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். யாருடைய பொருளையும் கொண்டு வெளியே செல்லாதீர்கள். அதிலும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை. கண்ணாடி சம்பந்தமான சில பொருட்கள், வெளியூர் வெளிநாடுகள் தொடர்பான பொருட்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாகவே இருங்கள். பக்குவமான பேச்சுக்கள் தேவை. அசௌகரியங்கள் இருக்கும். இருந்தாலும் அதனை நீங்கள் சமாளித்துதான் செல்ல வேண்டும். சந்திராஷ்டம நாளில் பிறரோடு எந்த விதமான பேச்சுக்களையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். பேசினால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் உண்டாகும். வங்கி கணக்கு சம்பந்தமான சில குழப்பங்கள் உண்டாகலாம். எந்த விதங்களிலும் பிரச்சனைகள் உங்களிடம் வராதபடி பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. பொறுமையும் நிதானமும் குணமும் தேவை. யாரிடத்தில் எதை பேசினால் நல்லது என்கிற உணர்வுகளை மேற்கொள்ளுங்கள். அனாவசியமாக பேசி நீங்களாகவே சிக்கிக் கொள்ளாதீர்கள். குடும்ப விஷயங்களை பற்றி அதிகமாக வெளியே பேச வேண்டாம். எந்த ஒரு செயலை தொட்டாலும் மந்தமாகவே இருக்கும். காலதாமதங்கள் உண்டாகலாம். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் துணைவருடைய குணத்தை அறிந்து செய்யுங்கள், பேசுங்கள். பிள்ளைகளிடத்தில் பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. எதையும் பெரிய அளவில் செய்கிறேன் என்று சிக்கிக் கொள்ள வேண்டாம். பணம் சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகள் உண்டாக்கும். சிறு முதலீடுகள் என்றாலும் அவை திரும்ப வருமா என்பது சந்தேகமே. மற்றவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் முதலீடு செய்யாதீர்கள். கடன் தொடர்பான விஷயங்களில் மிக மிக கவனம் தேவை. கடனினால் சில பிரச்சனைகள் வரலாம். வங்கியில் இருந்து யாராவது ஒரு நபர் உங்களை நாடி வரலாம், அல்லது உங்களுடைய வீட்டை தொடர்பு கொண்டு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள். ஆக எந்த விதங்களிலும் கடனுக்காக மாட்டிக்கொள்ளாதீர்கள். பண தேவைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வரக்கூடிய பணம் கையில் போதாமல் போகலாம். மற்றவர்களிடத்தில் சில கைமாறாக பணம் கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்காக கடன் வாங்குவீர்கள். அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள், மன ஓட்டங்கள் உங்களுக்கு போராட்டமாகவே இருக்கும். காலை முதல் இரவு வரை உங்கள் மனதில் ஏதோ ஒரு விதமான இடம் புரியாத பிரச்சனைகள் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் எதிலும் கவனமாக இருங்கள். பெரிய அளவில் எதையும் செய்யாதீர்கள். சிக்கனமாக இருப்பது நல்லது. வீண் செலவுகள் வரலாம். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதில் மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு நிலையில் ஒரு ஈடுபாடு இருக்காது. குழப்பமாகவே இருப்பீர்கள். பெற்றோர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடக்க வேண்டும். விரும்பிய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வமற்ற நிலை இருக்கும். தடுமாற்றங்கள் உண்டாக்கலாம். எந்த செயலையும் செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். வியாபாரம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலும் அதனை நேர்த்தியாக செய்ய இயலாது. நேர்மறை சார்ந்த எண்ணங்கள் தேவை. தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். எதையும் செய்ய முடியும் என்கிற நிலையோடு இருங்கள். இதுவும் கடந்து போகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம்.
நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். சந்திராஷ்டமம் என்பதால் எச்சரிக்கை தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மனதில் தெளிவு உண்டாக்கும் வரை பொறுமையாக இருங்கள். பிறரோடு அதிகம் பேச வேண்டாம். வருமானம் பொறுத்த வரையில் செலவுகளை கவனிப்பது நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதொரு அனுபவங்கள் உண்டாகலாம். வெளிப்படைத்தன்மையாக இருக்க முயற்சி செய்வீர்கள். சில நேரம் அதுவே உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துவிடும். இந்த நாள் இறை வழிபாடு, நவகிரக வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்கட்டும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். எல்லோருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்குங்க. தைரியமாக இருப்பீர்கள். சாதாரண வேலைகளை மிக அழகாக அற்புதமாக செய்வீர்கள். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். உறவுகளினால் வெகுவாக பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கள், நடவடிக்கை, உங்களுடைய மொழி திறன் எல்லாமே கூடி வரும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். லாபம் ஏற்படும். மக்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். லாவகமாக பேசுவீர்கள். கருத்துக்களை நல்ல விதமாக வெளிப்படுத்துவீர்கள். புத்தி சாதுரியத்தை கொண்டு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு உண்டு. கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தானும் வாழ்ந்து பிறரையும் மகிழ்வித்து வாழ் என்பார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கும். பிறருடைய வேலைகளுக்கு நல்ல ஆலோசகர்களாக இருப்பீர்கள். தனக்கு சொந்தமாக தேவை என்று நினைக்கக்கூடிய பொருளை உடனடியாக வாங்குவீர்கள். மின்னணு சாதனங்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை பயன்படுத்துவீர்கள். மந்தமான தன்மைகள் எல்லாம் விலக்கிவிடும். தேஜஸ் அதிகரிக்கும். மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு மிக அழகாக பிரச்சனைகளை கையாளுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமாக நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வது விசேஷம். குளிக்கும் தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, சிறிது பச்சை கற்பூரம், சிறிது மஞ்சப்பொடி சேர்த்து பன்னீர் ஊற்றி ஸ்நானம் செய்வது நல்லது. அதில் எலுமிச்சை பழமும் சேர்த்துக் கொள்ளலாம். எலுமிச்சை சாறு சேர்த்து ஸ்நானம் செய்யும் பொழுது சகல கண்திருஷ்டிகள், எதிர்மறை விஷயங்கள் நீங்கும். புதிய சிந்தனைகள் மனத்தில் தோன்றும். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மை நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது. வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். வெளியிடங்களில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமான நிலையில் இருப்பீர்கள். பட்டம் பதவிகள் வந்து சேரும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறரோடு நல்ல விதமாக கலந்து பேசி கலந்துரையாடல் செய்வீர்கள். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளியிடங்களில் பரவும். நல்ல எண்ணங்களும் நல்ல உயர்ந்த குணமும் நல்ல பண்பர்களாக நீங்கள் இருப்பதால் வேலையில் நல்ல உயர்ந்த நிலையை எட்டக்கூடும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மனநலம் உடல்நலம் இரண்டுமே சீராகும். எதிர்பார்த்தபடி பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். புதிய வண்டி வாகனத்திற்குண்டான எண்ணங்கள் அமையலாம். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். ராசியான நாள் நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள். விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட நிலைகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வேலை விறுவிறுப்பாக நடக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். அனுகூலம் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் பிறக்கும். நன்மைகள் விளையும். எதிர்மறை எண்ணங்கள் தீரும். எல்லா விதமான வேலைகளும் உங்களுடைய விருப்பம் போல நடக்கும். நல்லதே உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். தந்தை வழி தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் மிக அழகாக கவனித்து செய்வதால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். முன்னோர்களுடைய நல் ஆசையோடு மூதாதையர்களுடைய அருளோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை விருப்பமாக கற்றுக்கொண்டு முன்னேறுவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு நல்ல தன்மையாகவே இருக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொண்டு செய்ய முயற்சி செய்வீர்கள். நல்ல வளர்ச்சி உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டாகும்.
வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மற்றவர்களோடு பேசி சில காரியத்தை சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விலகி வருவதற்கான நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும். பேச்சுக்களில் சற்று நிதான போக்கை வைத்துக் கொண்டால் நல்லது. உங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மனதில் நிம்மதி இருக்கும். கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனித்து செய்வது நல்லது. வேளாண்மை காக்க சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அது சற்று பின்னடைவை தரலாம். உணவு சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தின் போக்கு சிந்தித்து செய்வது விசேஷம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். பலமுறை சிந்தித்து யோசிக்க வேண்டிய நாள். எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் இருக்காதீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானித்து குடும்ப நபர்களோடு மனம் விட்டு பேசி கலந்து ஆலோசிக்க வேண்டும். இல்லத்தரசிகள் இந்த நாள் சற்று சோர்வாக இருக்கக்கூடும். வேலையில் விறுவிறுப்பற்ற தன்மைகள் உண்டாகும். உடல் வலி மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்களில் அதிக வெறுப்புத்தன்மை இருக்கக்கூடாது. உங்கள் துணைவரை நல்ல விதமாக அவர்களை வழிநடத்தி செல்வது விசேஷம். உங்கள் மனைவி வழியில் உறவுகளினால் சில தொந்தரவுகள் ஏற்படாமல் இருக்க மிக மிக கவனமாக உங்களுடைய செயல்களை கையாளுங்கள். பொருத்தமான ஒரு சூழ்நிலைகள் அமையும். அதுவரையில் காத்திருப்பது நல்லது. புதிய துறை சார்ந்த விஷயங்களில் உங்களை நீங்களே பங்கு கொள்ள செய்வீர்கள். கலந்தாய்வு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கு சில நன்மைகள் வரும். புதிதான சில விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். பலருடைய ஆதரவின் மூலம் நட்புகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலை வாய்ப்புகள் அமையலாம். சாதுரியமாக இருப்பீர்கள். அடக்கு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பதற்கான வழிவகை உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும். எதிர்பார்த்தபடி பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். மன அமைப்பு உங்களுக்கு எப்பொழுதும் சமாதான போக்கோடு இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதிலேயே உங்களுடைய செயல்கள் அமையும். சீக்கிரமாக நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற போராட்டத்தோடு இருப்பீர்கள். பல வகை விஷயங்களை கையாளுவீர்கள். நல்ல உழைப்பாளர்கள் நீங்கள். நல்ல மனம் படைத்தவர்கள் எனலாம். உத்தியோக ரீதியாக அலுவலக வேலைகளை மிக திறமையாக செய்து பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். மனம் அவ்வப்போது ஏற்ற இறக்கத்துடனே இருக்கும். மன சஞ்சலங்கள் உண்டாக்கி மறையும். பெரிதுபடுத்தாதீர்கள். உணவிலும் கட்டுப்பாடு தேவை. பேச்சிலும் கட்டுப்பாடு தேவை. சிந்திக்கக்கூடிய விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். மேன்மையான நிலைக்கு வளரும் வரையில் சற்று பொறுமையை கடைபிடியுங்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு சில அசௌகரியங்கள் உண்டாக்கலாம். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் என்பது காலதாமதமாகவே இருக்கும். கல்வி நிலையங்களில் பணிபுரிபவர்கள் உங்கள் மூத்த அதிகாரிகளோடு நீங்கள் அனுசரித்துதான் போக வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் வரலாம். பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் மன அமைதி நிம்மதியோடு இருக்க அதிகம் தண்ணீர் குடித்தால் போதுமானது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். ஆதரவு உண்டு. நண்பர்கள் துணை இருப்பார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் வேண்டாம். பொறுமை நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தவிருங்கள். ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். விடுபட்ட வேலைகள் கைகூடும். தவறி போன நல்ல வேலை வாய்ப்புகள் வரலாம். நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாகும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மன கவலைகள் அகலும். புதியதொரு வழி பிறக்கும். தெரியாத வேலைகளை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். புதியதொரு பாதையை உருவாக்கி பயணிப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருப்பதால் உங்களுடைய செயல்களும் தீர்க்கமாக அமையும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடும். அக்கம் பக்கம் நபர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நிர்வாக திறனை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. முயற்சிகள் மேம்படும் நாளாக அமையும். மூத்த அதிகாரிகளிடத்திலும் சரி, தலைமை அதிகாரிகளிடத்திலும் சரி கவனித்து செய்யுங்கள். உங்களுடைய வேலையில் எந்த பிரச்சனைகளையும் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதி போக்கோடு இருக்க வேண்டிய நாள். எந்த ஒரு விஷயத்திலும் அதிக கவனத்தோடு பயணிக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை பற்றி யாரிடத்திலும் குறை கூறாதீர்கள். எந்த ஒரு செயலை பற்றியும் நீங்கள் தவறாக பேச வேண்டாம். மற்றவர்களுடைய செயல்களை விமர்சிக்காமல் இருப்பது நல்லது.
நினைத்த வேலைகள் இந்த நாள் மிகச்சரியாக செய்யக்கூடும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். ஒரு புதிய அனுபவம் மலரும் நாள். வியாபார போக்கு சில மாற்றத்தை தரலாம். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போல இருக்கும். ஆக மனம் தளராதீர்கள். உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையான வார்த்தைகளை விஷயங்களை வெளிப்படுத்துங்கள். செல்ஃப் கான்பிடென்ட் என்பது வேண்டும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் போல செல்ஃப் கான்பிடென்ட் என்பது தன்னம்பிக்கையாக உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்து உங்களுக்கு நீங்களே நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை நீங்களே பதிவு செய்து கொண்டால் நிச்சயம் உங்களால் நல்ல நிலைக்கு வர முடியும். அதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். குல தெய்வ வழிபாடுதலை செய்யலாம். பிள்ளைகளுடைய சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். நிம்மதிகள் நிறைந்த நாளாக அமையும். எண்ணத்தின் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். தெளிவாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிக அழகாக புரிந்து செயல்படுத்துவதால் மென்மேலும் வருமானம் கிடைக்கும். இழந்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். அடகு வைத்த பொருட்கள் வீட்டிற்கு வந்து சேரும். எந்த ஒரு செயலையும் மிக அழகாக மூத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதாலும் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் பிறக்க பாக்கியம் உண்டு. உடல் நலம் மனநலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த வேலைகளை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். உங்களிடத்தில் பலரும் வந்து ஆலோசனைகளை கேட்கலாம். பிறருக்கு உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக நல்லதை மட்டுமே செய்வீர்கள். சமூக வேலைகளில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். வருமான போக்குவரத்து திருப்தியை தரலாம். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். அடகு வைத்த பொருட்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் நல்ல விஷயங்கள் நடக்கும். மீட்டெடுக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு உண்டு. பொருட்களினுடைய தன்மைகளை உணர்ந்து அதற்கேற்றாற் போல் பணத்தை நீங்கள் மிக அழகாக கையாளுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படும். நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. எல்லா இடங்களிலும் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட பார்த்துக் கொள்வது விசேஷம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக்கும். நிம்மதி நிறைந்திருக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். எல்லோருடைய ஆதரவையும் பெற்று வேலைகள் கவனிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் நல்ல செய்திகள் வரலாம். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். மன அழுத்தங்கள் தீரும். நன்மைகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்குண்டான ஸ்லோகத்தை அவ்வப்போது உச்சரிப்பது நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரகே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் உபாதைகள் தீரும். எண்ண ஓட்டம் உங்களுக்கு சீராக அமைந்திட தியானம் யோகாசனங்கள் செய்வது நல்லது. வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து செய்வீர்கள். புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். சுப முயற்சிகளுக்குண்டான செயல்பாடுகள் திருப்தியை தரும். நல்லிணக்கம் உண்டாக்கும். பிறரோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். திறமைக்கு ஏற்றபடி புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு செயலையுமே மிகச் சரியாக சிந்தித்து செய்வதால் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். லாபகரமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உணவின் மீதான எண்ணங்கள் நாட்டங்கள் சீராக்கும். கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்க உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். அரசாங்க வேலைகள் கை கொடுக்கும். புதிதாக வேலையில் ஈடுபடுபவர்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய நல் ஆதரவுகள் பிறக்கும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு பிறக்கும். எண்ணிய வேலைகள் சீராக நடக்கும். தவறுகள் என்பது ஏற்படாது. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டு. பணப்புழக்கம் ஏற்படும் நாள். வங்கி கணக்கை தொடங்குவீர்கள். பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். பொருளாதார தேவைகள் அதிகமாகவே இருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் வருமானம் கிடைக்கும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரலாம். சுப காரியங்களில் பங்கெடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கைக்கு வரும். வரவுக்கு உண்டான படி உங்களுடைய செயல்கள் அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதால் தொழில் வளர்ச்சி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, எண்ணிய பொன்பொருள் நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும்.
சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். சில நேரம் அசௌகரியங்கள் வரலாம். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அமைதி என்பது வேண்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். விடுபட்ட காரியங்கள் கைகூடி வரும். சுப காரியங்கள் சிறப்பாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகள் அதிகரிக்கும். உதவிகள் சாதகமாகும். வரவேண்டிய பணவரவு கைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் உண்டாகும். அரசாங்க வேலையில் உயர்வு ஏற்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதல் இருக்கும். அனுசரணையான போக்கு உண்டாக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சுப முயற்சிகளுக்கு உண்டான காரியங்கள் கைகூடி வரும். உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுடைய தெரிந்தவர்களுக்கோ ஒரு நல்ல விஷயங்களை செய்வீர்கள். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடும். பொன் பொருள் ஆபரண சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான மின்னணு பொருட்கள் சாதனங்களை வாங்குவீர்கள். வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதால் உங்கள் பற்றிய எண்ணங்கள் நல்ல விதமாகவே அமையும். அன்பு அதிகரிக்கும். பாசத்துடனும் நேசத்துடனும் உங்கள் துணைவரை உங்களை நல்ல விதமாக பார்த்துக் கொள்வார். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும். பல நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். சித்தர் வழிபாடு உங்களுக்கு சேமத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். வீட்டில் இருப்பவர்களுக்கு அதிக நன்மைகள் பிறக்கும். இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் பொறுமை நிதான போக்கு தேவை. உங்கள் துணைவரை நல்ல விதமாக கவனித்துக் கொள்வது விசேஷம். எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் ஒரு சாதாரணமான சூழ்நிலைகள் இல்லாமல் பெருமைப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். தோற்றப்பொலிவு அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். அலங்காரம் செய்வது, எல்லா விதமான விஷயங்களையும் கவருவது போல உங்களுடைய செயல்கள் அமையும். பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். கடன் பற்றிய பிரச்சனைகள் தீர்வதற்காக நிறைய உழைப்பீர்கள். நல்லிணக்கம் உண்டாக்கும். வியாபார இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் வரலாம். திறமைக்கு ஏற்றபடி சில நன்மைகள் பிறக்கும் நாள். மருத்துவ துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்லதொரு ஞானம் பிறக்கும். வரக்கூடிய நோயாளிகளை குணப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். உங்கள் மனைவியின் முகாந்திரமாக சில பொருள் வரவுக்கான ஆதாரமும் இருக்கிறது. நன்மைகளை பிறக்கும். பெண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் வழியில் சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறன், அமைப்பு, பக்குவம் உங்களுக்கு உண்டு. எதையும் நிதானித்து செய்வீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாள். உங்களை பற்றி யாராவது குறைவாக நினைத்திருந்தால் அவர்களுக்கு முன்னதாக வாழ்ந்து காட்டக்கூடிய யோகமும் நல்ல பேர் புகழ் உங்களிடம் உண்டு. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக அமையும். வேண்டியதை வாங்கி மகிழ்வீர்கள். அனுகூலம் உண்டாக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விளக்கம். ஒரு நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மறுமுறையில் காத்திருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உருவாக்கும். தோற்றப்பொலிவு அதிகரிக்கும். சமயோஜிதமாக சிந்திக்கக்கூடிய ஞானம் பிறக்கும். விசாக நட்சத்திரக்காரர்கள் தொட்டது துலங்கும். நடுநிலையாக சிந்திப்பீர்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல எல்லா விதமான சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் உங்களுக்கு கிட்டும். முயற்சிகளை கொண்டு முன்னேறுவீர்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். தம்பதியர்களுக்குள் வீட்டில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கும். வெளிப்படையாக பேசுவது நல்லது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை உண்டாக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள்.
சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக பேசப்படலாம். மற்றவர்கள் மூன்றாவது நபர்கள் தலையிடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப விஷயங்களை வெளியிட வேண்டாம். ரகசியத்தை பாதுகாப்பது நல்லது. பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். விடுபட்ட காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். வேலை தொடர்பான சில புதிய முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய வேலைக்கு தகுந்தாற்போல் அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கூடும் நாள். சாதாரணமான வேலைகள் கூட மிக பெரிய அளவில் போற்றப்படும். பாராட்டுக்கு உரியவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். பட்டம், பதவி, உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நாட்டங்கள் உண்டாக்கும். எதை செய்தாலும் திருப்திகரமாக செய்வதால் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். பேச்சுக்களினால் எல்லோரையும் வசப்படுத்துவீர்கள். கனிவோடு இனிமையாகவே உங்களுடைய வார்த்தைகள் அமையும். கட்டுப்படாதவர்கள் கூட உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். சமூகத்தில் நல்ல பேர், புகழ் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும். குழப்பமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் பேசும் பொழுது அவர்களுடைய மனதில் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள். எல்லோருக்கும் குருவாக திகழ்வீர்கள். பேச்சுக்களினால் உங்களுக்கு நிரந்தர வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய விஷயங்கள் பற்றிய தேடல்கள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். பணி நிமித்தமாக வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். வண்டி வாகன பயணங்களில் ஆதரவுகள் ஏற்படும். தெரியாத விஷயங்களில் நாட்டத்தை கொண்டு வருவீர்கள். புரிதல்கள் என்படும். புதிய பாதை புலப்படும். குழப்பங்கள் மறையும். வேலைகளில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் தீரும். கூட்டாளிகள் உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் செயல்படுவார்கள். உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனையோடு இருப்பீர்கள். சபை தொடர்பான நாட்டங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். நல்லதொரு கீர்த்தியோடு இருப்பீர்கள். புகழ் சேரும். பொன்பொருள் ஆபரணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே திருப்திகரமாகவே அமையும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டால் எல்லோரும் உங்களுக்கு வசமாவார்கள். வேலை, வியாபாரம், தொழில் அபிவிருத்தி எல்லாமே உங்களுக்கு திருப்தியை தரும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மன அமைதி பிறக்கும் நாள். குழந்தைகளுடைய செயல்களுக்கு தேவைக்கேற்றாற்போல் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஒரு முயற்சிகள் நடக்கும். உயர்கல்வி தொடர்பான எண்ணங்கள் நாட்டம் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறைகளில் பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கைக்கு பணம் வந்து சேரும். சேமிப்புகள் உயரும். தேவைகள் கைகூடி வரும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் லாபங்கள் உண்டாக்கும். பெருமையான விஷயங்கள் நடக்கும். பெருமைக்குரிய நாளாக்கும். தன்னடக்கத்தோடு இருப்பீர்கள். கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதொரு ஐடியாக்கள் தோன்றும். ஆலோசனைகள் பிறக்கும். வழிகள் உண்டு. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள், சகல சந்தோஷங்கள் கிடைக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் புதிய வேலைக்குண்டான விஷயங்கள் நடக்கும். வேலை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வேலையில் நல்லதொரு உயர்வு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். புதிய விஷயங்களை ஆராய்வீர்கள். தேடல்கள் உண்டாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். தந்தை வழியில் செய்யக்கூடிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிறருடைய வார்த்தைகளை மதித்து செய்யும் பொழுதும் தாயினுடைய அன்பு, அரவணைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவிலேயே எடுப்பீர்கள். ஒரு சில தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேற முயலுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, சமூக வேலைகள் கை கொடுக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவத்தை கொண்டு ஒரு புதிய முயற்சிகள் நடக்கும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல உங்களுடைய செயல்களில் சீரான போக்கு அமையும். பொறுமையை கையாளுங்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை முடிப்பீர்கள். சொந்த தொழில் தொடங்குவதற்கான சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் மற்றும் அதை சார்ந்த சில பொருட்கள், பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சற்று மறையலாம். இடம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பாராதபடி சில செலவுகள் உண்டாக்கலாம். இடம் ரீதியாகவே நடக்கும். யாரிடத்திலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பொறுமை நிதானமாக உங்களுடைய வேலைகளை கவனிக்க வேண்டும். நீதிமன்ற வழக்குகள் வந்து போகலாம். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. எண்ணத்தை தெளிவுபடுத்துங்கள். ஒரு சில காரியங்கள் இந்த நாள் இல்லை என்றாலும் மறுநாள் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பிரதானமாக இருக்க வேண்டியது நம்பிக்கை மட்டுமே.
செல்ஃப் கான்பிடென்ட் என்பது மிக முக்கியம். தன்னம்பிக்கையோடு இருங்கள். உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களையும் ஊக்குவிப்பீர்கள். உங்களை நீங்களே ஊக்குவிப்பதால் ஏதோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் சக்தியும் உங்களிடம் உருவாக்கும். தியானம் மற்றும் யோகாசனங்கள் நல்ல யோகத்தை கொடுக்கும். மதி நுட்பத்தோடு நடந்து கொள்வீர்கள். தாய்மாமன் வழியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சில பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் உணரலாம். நண்பர்களும் சரி, கூட்டாளிகள் உங்களுடைய தேவைக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நட்புகள் வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உறவுகளினால் சில நன்மைகள், ஆதரவுகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். விளையாட்டு விஷயங்களில் சில நுட்பங்களை அறியக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாக்கும். தன்னிறைவாக இருப்பீர்கள். எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாகும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உருவாக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை புரிந்து செய்தல் வேண்டும். கவனித்து இருங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ. மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ. சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ. சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ. மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாளுக்குண்டான அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்களில் வேகங்கள் உண்டாக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். அரசியல் வட்டாரத்தில் பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய தலைவர்களோடு, மிகப்பெரிய அதிகாரிகளோடு, கௌரவ அதிகாரிகளோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் யோசனைகள் பலருக்கும் ஒரு தெளிவையும் தெம்பையும் தரும். ஆவணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தள்ளிப்போன சில வேலைகள் கைகூடி வரும். வியாபாரத்தின் தொடர்பாக சில முயற்சிகள் கூடும். அதிரடி மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். பணம் பற்றிய பய உணர்வுகள் நீங்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவு இருப்பதால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வேலைகள் விறுவிறுப்பாகவே நடக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் அகலும். பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. எதை செய்தாலும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். யார் ஒருவர் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம். மாணவ மாணவிகளுக்கு புரிதல் இருக்கும். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு உங்கள் துறை சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. தெரியாததை தெரிந்து கொள்வீர்கள். ஆளுமை திறன் அதிகரிக்கும். எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு உருவாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று எல்லாம் வல்ல ஈசனை சிவபெருமானை இந்த சோமவாரத்தில் சந்திர பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாளில் வழிபாடு செய்தால் நல்லது. மன நிம்மதி கிடைக்கும். புதியவர்களோடு ஆதரவு கிடைக்கும். நல்ல உணவு, நீர் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடலாம். ஆதி காமாட்சி அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். விரதங்கள் இருப்பது நல்லது. லாபங்கள் மேம்படும். அனுசரணையான போக்கு இருக்கும். தள்ளிப்போன வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. மந்த தன்மைகள் அகலும். எதையும் செய்வதற்கு
கூடுமான வரையில் எல்லாமே சிறப்பாகவே நடக்கும். மனக்கவலைகள் அகலும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலுமயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மன கஷ்டங்கள் கிளேசங்கள் தீர மன நிம்மதி கிடைக்க அம்பிகை வழிபாடு சிறந்த ஒன்று. இந்த நாளுக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்கள் மிக மிக நல்ல விஷயங்களில் கூடுதலான திறன் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். குடும்ப விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதன் பகவான் என்பவர் நரம்புக்கு அதிபதி, தாய் மாமனுக்குரிய காரகத்துவம் பெறக்கூடியவர். அதோடு சந்திர பகவானும் இருப்பது தாயின் வழியில் வரக்கூடிய மாமன், தாய் மாமனுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் அகலும். எதை எதிர்பார்த்து செய்தாலும் அது நல்ல விதமாகவே நடக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் சூழலுக்கு ஏற்றாற் போல் இருக்கும். கடந்த கால விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இழுபறியாக இருந்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். ரகசியமாக சில முதலீடுகள் அதிகரிக்கும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சாதகமான நிலைப்பாடு இருக்கும். வெளி இடங்களுக்கோ வெளியூர்களுக்கோ வெளி தேச பிரதேசங்களுக்கோ போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பயணங்கள் சாதகமாக்கும். நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். புரிதல்கள் மேம்படும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. உடல் நலமும் உள்ள நலமும் மனநலமும் சீராகும். ஆரோக்கியம் நிறைந்த வாழ்நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. சில பிரச்சனைகள் குறையும். எந்த விதமான இடர்பாடுகளும் காணப்படாது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபட்டால் சிறந்தது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். நல்லது நடக்கும். சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். ஆதாயம் நிறைந்ததாக அமையும். நல்ல முதலீடுகள் ஏற்படும். ரகசியமான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி என்பவர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் மீனராசி என்பர்களுக்கு பார்க்கும்போது எண்ணிய வேலைகள் சற்று தாமதமாகத்தான் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்க முயற்சிகள் செய்வீர்கள். எவ்வளவு திட்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த வேலைகள் உங்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் கடந்த பிறகே நடக்கும். குடும்ப நபர்களோடு வெளியூர்களுக்கோ பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் அகலும். எதிர்பார்த்த நல்ல முடிவினை பெறுவீர்கள். கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. எந்த ஒரு வேலைகளையும் திடமாக தீர்க்கமாக முடிக்கக்கூடும்.
பொன் பொருள் ஆபரணங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி வேலைகளில் மிகச் சிறந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையின் முகாந்திரமாக வருமானத்தை பெறுவீர்கள். லாபங்கள் அதிகம் இருக்கும் நாள். பொருளாதாரங்களில் ஏற்றங்கள் பிறக்கும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தி செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும். மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். புரிதல்கள் ஏற்படும். குடும்பத்தினுடைய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த துறைகளில் நீங்கள் விரும்பிய விஷயங்களை நடத்துவீர்கள். கல்வியாளர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். வீட்டில் பெற்றோர்களுடைய ஆசை கிடைக்கும். மூத்தவர்கள் முதியவர்களுடைய ஆதரவு உண்டாக்கும். இறை வழிபாடு செய்வது சந்திர பகவானை வழிபட்டால் உங்களுடைய குடும்பம் சோபிக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்ல விதமாக அமையும். பூர்வ புண்ணியாதிபதியான 5ஆம் வீட்டு அதிபதி, அதிலும் கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோட புதன் பகவானும் 3ஆம் வீட்டு அதிபதியும் அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம், பசும் தயிர், பன்னீர், பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் பண ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் விலக்கி நல்ல நிலைக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தாமதங்கள் இருக்கும். வேலையில் உணர்ந்து செய்யுங்கள். மற்றவர்களோடு போட்டிகள் வேண்டாம். சமாதான போக்கோடு செல்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். எதையும் புரிந்து கொண்டு பேசுவது அவசியம். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையாக இருப்பதே நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. மேன்மைகள் உண்டாகும். லாபங்கள் நிறைந்த நாளாகும். படிப்பில் நல்ல உயர்ந்த நிலைகளில் இருப்பீர்கள். வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான நாள். கையில் பணப்புழக்கம் இருக்கும். லாபம் உண்டாக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.